விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் டிசம்பர் 29 அன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு தென் மாவட்டங்களில் புயல், மழை, வெள்ளம் ஆகியவற்றால் ஏற்பட்ட பாதிப்புகளை அடுத்து தள்ளி வைக்கப்பட்டது. அந்த மாநாட்டை நடத்துவது குறித்து மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தேதியை உறுதி செய்வதற்காக இன்று அவரை நேரிலே சந்தித்தோம். ஜனவரி 26 குடியரசு நாளன்று திருச்சிராப்பள்ளியில் விடுதலை சிறுத்தைகளின் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடைபெறும். அந்த மாநாட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இசைவளித்திருக்கிறார். அத்துடன் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் சமூகத்தை சார்ந்த அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் எடுத்துரைத்திருக்கிறோம். மின் நுகர்வோர் கூட்டமைப்பின் சார்பில் சில முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். பீக் ஹவர்ஸ் என்கிற நேரத்தில் விதிக்கப்படுகிற கூடுதல் கட்டணத்தை தவிர்க்க வேண்டும். அவர்களே உற்பத்தி செய்கிற சூரிய மின்சாரத்திற்கான கட்டணத்தையும் தவிர்க்க வேண்டும் என்கிற முக்கியமான கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அவற்றை பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கிற மழை, வெள்ளத்தால் மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கட்டளையின் பேரில் 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகளை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசின் இந்த போர்க்கால நடவடிக்கை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாராட்டுகிறது. அத்துடன் இந்திய ஒன்றிய அரசு இந்த பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு விடுத்திருக்கிற கோரிக்கையை ஏற்று சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கும், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளுக்கும் 21,000 கோடி சிறப்பு நிதி ஒதுக்கீடு, பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்திய அரசு ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற 29ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். மேலும் வருகிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இவிஎம் கூடாது, பேலட் பேப்பர் சிஸ்டம், ஏற்கனவே இருக்கிற வாக்குச்சீட்டு முறை நடைமுறைக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்துகிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். சென்னையில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் நானும் பங்கேற்கிறேன். ஏற்கனவே இந்தியா கூட்டணி தலைவர்களின் கலந்தாய்வு கூட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திர முறையை மட்டுமே நம்ப முடியாது, அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை. ஆகவே வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிற வகையில் 29ஆம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது.
பாஜக தலைவர்கள் பாராட்டுவார்கள், வாழ்த்துவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்ய விரும்புகிறார்கள். மக்களின் துயரத்தையும் தங்கள் அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை விட, துன்பத்தை விட, திமுக அரசுக்கு எதிராக பேசி அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள். இதுபோன்ற பேரிடர் காலத்தில் அரசியல் ஆதாயம் தேடும் வகையில் கருத்து கூறுவது மிகவும் அற்பத்தனமான ஒரு அரசியல் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. தொடர்ச்சியாக இந்த மழை வெள்ள பாதிப்புகள் இருக்கும்போது முதலமைச்சர் ஏன் இந்தியா கூட்டணியில் கலந்து கொண்டார்? அவருக்கு முதலமைச்சராக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு பாஜக வைக்கிறாங்க. அதுதான் காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு. அவர் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் மட்டும் கலந்து கொள்ளவில்லை. அன்றைக்கு மாலையே பிரதமரை சந்தித்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற வெள்ள பாதிப்பு, புயல் மழையால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு ஆகியவற்றை எடுத்துரைத்து தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிவாரண நிதியை கூடுதலாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்க வேண்டும். இன்றைக்கு தூத்துக்குடியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட அதிகாரோட ஆய்வு இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் டெல்லியில் அளித்த பேட்டியை பார்த்தீங்களா? அவர் பேட்டியை விட அவருடைய உடல்மொழி கடுமையாக ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கிறது. தமிழகத்தில் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் அவர் எவ்வளவு குறைத்து மதிப்பிடுகிறார் என்பதை அவருடைய உடல் மொழியிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அவருக்கு தமிழ்நாட்டு மக்களின் துயரத்தை விட தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக அரசை விமர்சிக்க வேண்டும் என்பதில்தான் குறியாக இருந்து தொடர்ந்து இப்படி கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். அவர் மட்டுமல்ல, பாஜகவை சார்ந்த அனைவருமே அந்த அடிப்படையில் செயல்படுகிறார்கள். குறிப்பாக அதிமுக தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி அல்ல, பாஜக தான் எதிர்க்கட்சி என்று காட்டிக்கொள்கிற முனைப்பும் முயற்சியும் தான் அவர்களின் நடவடிக்கைகளில் அதிகம் மேலோங்கி இருக்கிறது. தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு மாநிலம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இதுபோன்ற இயற்கை பேரிடர் நிகழ்ந்தாலும் அதை கவனிக்க வேண்டியது, அந்த பேரிடரிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டியது மாநில அரசுக்கு மட்டுமுள்ள பொறுப்பு அல்ல, இந்திய ஒன்றிய அரசுக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் நாம் வலியுறுத்துகிறோம். சுனாமியையே நாங்கள் தேசிய பேரிடர் என்று அறிவிக்கவில்லை என்றால் அது பெருமைக்குரிய ஒரு செய்தி அல்ல. சுனாமியை பேரிடராகத்தான் உலகமே கருதுகிறது. அதையே பேரிடராக அறிவிக்கவில்லை என்றால் இவர்கள் எந்த அளவுக்கு மக்கள் நலனில் அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அதை பெருமையாக அவர்கள் பீற்றிக் கொள்வது இன்னும் வெட்கக்கேடாக இருக்கிறது. புயல், மழை, வெள்ளம் போன்றவற்றால் மக்கள் பாதிக்கப்படுகிற போது அதை பேரிடராகத்தான் கருத வேண்டும், அறிவிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் போர்க்கால நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் போதிய நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு நல்ல அரசுக்கு உள்ள இலக்கணமாகும். இவர்கள் ஆட்சியை நடத்துவதற்கு அருகதையற்றவர்கள் என்பது இதிலிருந்து தெரிகிறது. இதையெல்லாம் எங்களால் பேரிடராக அறிவிக்க முடியாது என்று சொல்லுவது இன்னும் கூடுதலாக அவர்கள் எந்த அளவுக்கு அதிகார மமதையோடு செயல்படுகிறார்கள் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. இதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது குறித்து பலமுறை முதல்வரோடு பேசியிருக்கிறோம், அதிகாரிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் DNA பரிசோதனை செய்யக்கூடிய சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் ஒரு சிலருடைய பரிசோதனை நடைபெற வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருப்பதாக தகவல் கூறியிருக்கிறார்கள். விரைவில் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது.